போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். எரிகோ நகரினிலே கள்ளர் கையில் அகப்பட்டேன். குற்றுயிராய் காயப்படுத்தேன். அனாதை போல் கிடந்தேன். பலனற்ற என்னை உதவிட ஒருவரும் முன்வரவில்லை. அலங்கோலமாய் நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். அலங்கோலமாய் நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசுவை போல் யாரும் There's no இல்லை. one like you, Lord. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். காயங்கள் ஆற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர். காயங்கள் ஆற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர். இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு காயங்களாற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர். மறக்கும் தயாளனிவர். பாடுவோமா? காயங்கள் ஆற்றும் வைத்தியர், காயங்களாற்றும் வைத்தியர், கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாளனிவர். இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க என்னையும் நேசிக்க
நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்க. Sing it again. இயேசுவை போல் இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனிமையில் இருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்க. காயங்கள் நேரிடுமே, வேதனை துன்பங்கள் பலவீனம், ஏமாற்றம் தனிமை சுகவீனம், கடந்ததை நடந்ததை நினைத்து வருத்தத்தில் மூழ்வது லாபம் இல்லை. அலங்கரிக்க ஒருவர் வந்தார். நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனிமையில் இருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்க. இயேசுவை போல் இயேசுவை போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனிமையில் இருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்க. இயேசுவை போல் யாரும் இயேசுவை இல்லையே. போல் யாரும் இல்லையே. உன்னையும் என்னையும் நேசிக்க தனிமையில் இருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்க. Thank you for the cross, Lord. Thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came and gave amazing grace. Thank you for this love, Lord. Thank you for the nail-pierced hands. Thank you for your nail-pierced hands. Wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and grace. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Seated on the throne. Seated on the throne. I crown you, Lord. Crown you now with many crowns. You reign victorious. High and lifted up. High and lifted up. Oh, Jesus, Jesus, Son of God, Darling of heaven, darling of heaven, crucified. Worthy is the Lamb. worthy is the Lamb. Worthy is the Lamb. Thank you for the cross. Thank you for the cross, Lord. thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came
rise to our feet and sing these words. Worthy is the You are worthy, Lord. seated on the throne. Crown you now. Crown you now with many crowns. You reign victorious. High and lifted up, Jesus, Son of God, darling of heaven, crucified. Worthy is the Lamb. Oh, you are worthy, Lord. Worthy is the Praise to the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதி உண்டாவதாக. The Lord is truly good and His grace is sufficient for us. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. This year, as we celebrate this great day of salvation that the Lord Jesus brought to this world, we are to praise Him, we are to glorify Him. இன்றைக்கும் அவர் ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த நாளை, இந்த ஆண்டிலே நினைவு கூறுகிற இந்த நேரத்திலே நாம் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். Jesus gave Himself that we may have eternal life. நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். He gave Himself saying, I will go and I will be the person on our behalf. இயேசு கிறிஸ்து நான் போய் இந்த எல்லா மக்களின் சார்பிலே நான் அங்கே அடிக்கப்படுகிறேன் என்று தாமாகவே ஒப்பு கொடுத்தார். Turn with me to Isaiah chapter 6. என்னோடு கூட ஏசாயா 6வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். He died on our behalf. நம்முடைய சார்பிலே அவர் அங்கே மரித்தார். He died on your behalf. He died on my behalf. அவர் உங்களுடைய என்னுடைய சார்பிலே அங்கே மரித்தார். That we may inherit the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படிக்காக. That we may enter the heaven and sing glory for His holy name. நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து அவரோடு கூட அவருக்காய் மகிமையின் கீதங்களை பாடும்படிக்காக. So today we are not just celebrating Jesus dying on the cross of Calvary. We are celebrating Jesus taking our pain upon Himself, our sins upon Himself, our agony upon Himself, and giving us freedom, that whom the Son sets free shall be free indeed. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை மாத்திரம் கொண்டாடவில்லை, அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய ஆக்கினைகளை, எல்லா விதமான கோபங்களை, நம்மீது இருந்ததான எல்லா கோபங்களை அவர் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. You set free by the Lord Jesus Christ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? Do you have a clean conscience that you are set free in Jesus name? நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான குற்ற உணர்ச்சி அற்றவர்களாய் இருக்கிறீர்களா? Is your sin forgiven? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? I tell you, we like strangers are going away from God, not knowing that we are sinful and we have to come to Christ and ask for forgiveness. நாம் கிறிஸ்துவை விட்டு வெளியேறி தூரமாய் நிற்கிறது அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு அருகிலே வர வேண்டும். Because there is another aspect in this cross, there is victory in this cross of Calvary. காரணம் இந்த சிலுவையிலே இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கிறது. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார். That victory is not just Jesus' victory, that victory is sharing with the ones who accept Him as Lord and Savior. அந்த வெற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி மாத்திரமல்ல, தம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த வெற்றியை கொடுக்கிறார். Today God is calling us to have a clean heart, a pure heart, that we may walk in victory. தேவன் இன்றைக்கு நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழும்படிக்காக இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு சுத்த இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். He is calling us to be victorious in our life. நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். This cross of Calvary, when you turn back and see, it is a victorious cross. நீங்கள் இந்த கல்வாரி சிலுவையை சற்று திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அது வெற்றியுள்ள ஒரு சிலுவையாக Today, இருக்கிறது. if you are in sin, if you are in some kind of problem, you don't have to be worried. You have to turn back and see that cross and say, thank you, Lord, and go back to that cross and surrender yourself so that you can have a new life in Christ இன்றைக்கு Jesus. ஒருவேளை நீங்கள் பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கலாம், வருத்தப்படாதிருங்கள். இந்த கல்வாரி சிலுவையை திரும்பி பாருங்கள், அந்த சிலுவையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள், அந்த இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். இன்றைக்கும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறதற்கு As ஆயத்தமாக a believer, we look forward for the coming
coming of the Lord Jesus Christ. But if we have sinned, we cannot just look forward for the coming of the Lord Jesus Christ. We got to turn back to the cross, because there is relief in the cross, because at the cross is where we can find salvation. நாம் இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஒருவேளை பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் இரண்டாம் வருகை அல்ல, சிலுவையை திரும்பி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காரணம், அங்கேதான் நம்முடைய பாவத்திற்கான மீட்பு இருக்கிறது. I tell you, we should not hurry in certain things. If there is sin in us, we must wait and we must try to stop and look at the cross, because we got redemption at the cross of the Lord Jesus Christ. நாம் அவசரப்படுகிறவராய் அல்ல, பொறுமையாய் இருந்து கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். காரணம், அந்த கல்வாரி சிலுவையிலே தான் நம்முடைய மீட்பு இருக்கிறது. We may be doing several ministry, we may be doing several things for the Lord Jesus Christ, but if we are not clean in our heart, and if there is guilt in us, we can go astray in our own நாம் life. பலவிதமான ஊழியங்களை செய்யலாம், தேவனுக்காய் இந்த பூமியில பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நமக்குள்ளே ஒரு சுத்த மனது இல்லை என்றால், Today this cross is calling us for a clean heart, that we may be guiltless as we walk in the light of the Lord. இன்றைக்கு குற்றமற்ற ஒரு மனசாட்சியோடு கூட நாம் இந்த பூமியிலே வாழும்படிக்கு இந்த கல்வாரி சிலுவை நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. We are in the last days. There are so many ministries. I have heard about so many ministries. Even last week when I was talking with some friends, some of the ministries in Singapore, it's so horrible, because we are in the last days. Such kind of ministries will come up, but God says, if you are washed by my blood, you will keep my word, and you will live by my word, and you will move by my word, and everything that you do will be according to my will and my purpose in your life. கடந்த நாட்களே என்னுடைய நண்பர்களோடு கூட சிங்கப்பூர்ல நடக்கிறதான ஊழியங்களை குறித்து நான் கேட்ட பொழுது அவைகள் மனதிற்கு வருத்தம் தருகிறவளா இருந்தது. காரணம், இது கடைசி காலங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் எழும்பும். நாமோ கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Now there are churches that has come up saying you can sin openly and you don't have to worry, because your sins are already covered by Jesus on the cross. Such are the ministries that is rising up today in this world. இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகத்திலே சில சபைகள் இப்படி போதிக்கிறது, நீங்கள் தைரியமாய் பாவம் செய்யலாம், அவர் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மூடிவிட்டார் என்று சொல்லி. There is a ministry in Singapore, the pastor friend was telling that they are telling you can openly sin, no problem, because even that sin is covered in the cross. ஒரு சிங்கப்பூர்ல ஒரு சபை இருக்கிறது. என்னுடைய நண்பர் சொன்னார், அவர்கள் இப்படியாய் பிரசங்கிக்கிறார்கள், நீங்க தைரியமா எந்த பாவனாலும் செஞ்சுக்கலாம், காரணம் கிறிஸ்து அதை மூடி விட்டார். Because all sins are covered. That's how it's happening today. That means we are being deceived in these last days. Be very careful where you go, what you do, and how you worship the Lord. நாமும் அப்படியே பின்பற்றுவோம் என்றால் நாம் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி அல்ல, வேதத்தின்படியாய் அவரை ஆராதியுங்கள். I tell you, God is calling us to be very cautious. In the last days, Satan, like a roaring lion, is trying to devour. Even the elect people will be lost in these days. இந்த கடைசி காலங்களிலே தேவன் நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அழைக்கிறார். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். A spirit of lie has been leashed upon the face of the earth by evil spirits, so that there will be lie everywhere. பிசாசினுடைய ஆவியினாலே, பொய்யின் ஆவியில் இந்த பூமி எங்கும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அது இந்த பூமி முழுவதும் பரம்பி இருக்கிறது. They operate only based on lie. அவர்கள் பொய்யின் அடிப்படையிலே தான் செயல்படுகிறார்கள். Anything they do is based on a lie. அவர்கள் செய்கிற எல்லாமே பொய்யின் அடிப்படையிலானவைகளாக இருக்கிறது. Even they gather இருக்கிறது. together based on a lie. அவர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள், அதிலும் பொய்யின் They even அடிப்படையிலானவைகளே. try to pray and seek God based on a lie. அவர்கள் கூடி வருகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள் பொய்யின் அடிப்படையிலே. Because the Lord says, such are the days now that you are living in. The lying spirit has come, but it is in this time the church of the Lord Jesus Christ should stand and look at the cross and lift the cross on high and say, Lord, I am still honoring and pledge my allegiance to the cross, and I will live worthy of this cross on which you died. இந்த கடைசி காலத்திலே இந்த பொய்யின் ஆவிகளுக்கு நாம் விலகி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, கர்த்தாவே உம்முடைய சிலுவையின்படி நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்கிறதான ஒரு உறுதியோடு கூட இந்த இடத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும். God is calling us that we may be children who live in the light and by the light. நாம்
தேவனுடைய ஒளியிலே வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை For அழைக்கிறார். Jesus has called us to live by faith and not by sight. தேவன் நம்மை விசுவாசித்து வாழும்படி அழைத்திருக்கிறார், தரிசித்து வாழும்படி அல்ல. So firstly we understand this cross on which Jesus died was not an accident. Jesus volunteered himself and he gave himself on that cross. இந்த கல்வாரி சிலுவையிலே நாம் புரிந்து கொள்கிறதான முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல. அவர் தாமாகவே முன்வந்து தம்மை இந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். He volunteered and gave his life that we may inherit the kingdom of heaven. நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படிக்காக தாமாகவே முன்வந்து தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். No one captured him, he let himself to be crucified. அவரை யாருமே கைது செய்ய முடியவில்லை, அவர் தாமாகவே அடிக்கப்படும்படி He is ஒப்பு the Son of கொடுத்தார். God. He is come from heaven and no man has authority over him. அவரே தேவ குமாரனாயிருக்கிறார், அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார், எந்த மனிதனுக்கும் அவர் மீது அதிகாரம் இல்லை. When Pilate is asking him question, do you have authority? Jesus Christ is telling you, you are going to operate only under the authority that's been given or bestowed upon you from my Father. You by yourself don't have authority. That's the word God gave. Jesus told Pilate when Pilate questioned him. பிலாத்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்வி கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மேலிருந்து வந்திருக்கிறதான அதிகாரமே அல்லாமல் வேறொரு அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். You're operating only with that authority my Father has given you. நீ இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதும் என்னுடைய பிதாவானவர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி என்று சொன்னார். That means no Roman soldier could arrest Jesus Christ. அப்படி என்று சொன்னால் ஒரு ரோம போர் சேவகன் கூட இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய No முடியவில்லை. Jewish Sanhedrin can harass Jesus Christ. ஒரு யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய முடியவில்லை. In Isaiah 53 we already read that he took our sins upon himself. Thirdly, this cross gives us victory in Jesus name. மூன்றாவதாக இந்த கல்வாரி சிலுவை இயேசுவின் நாமத்திலே நமக்கு வெற்றியுள்ள வாழ்வை தருகிறது. Jesus died on the cross and on the third day he rose from the dead. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். The Romans tried to arrest him, the Romans tried to kill him, the Romans tried to put him in the grave and seal his grave. ரோமர்கள் இவரை கொல்லும்படி வகை தேடினார்கள், இவரை பிடித்து வைக்கும்படி வகை தேடினார்கள், இவருடைய கல்லறையை ஒரு சீல் பண்ணி வைத்திருந்தார். The Romans also guarded the tomb of the Lord Jesus Christ. இந்த ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு காவல் இருந்தார்கள். But I tell you, on the third day death could not hold this Jesus Christ. நான் சொல்லுகிறேன், மூன்றாவது நாளிலே மரணம் இயேசு கிறிஸ்துவை அடக்கி பிடிக்க முடியவில்லை. Grave could not hold this Jesus Christ. Grave could not hold this Jesus Christ. கல்லறையானது இயேசு கிறிஸ்துவை அடக்கி பிடிக்க முடியவில்லை. Hades could not contain the Lord Jesus Christ. அங்கிருந்ததான மக்கள் இயேசு கிறிஸ்துவை அடக்க முடியவில்லை. And the Lord Jesus Christ on the third day he comes out of this grave victoriously and he says, I am the way, I am the truth and I am the life. He who comes to me will have eternal life. மூன்றாவது நாளிலே இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து கல்லறையை விட்டு வெளியேறினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியாக. Up from the grave the victor arose and he comes today this morning and he says, I am the resurrection and I am the life. He who believes in me shall have everlasting life and he who does not believe in me will be condemned is the word of God. கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்த ஜெய கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், மரியாமலும் இருப்பார்கள் என்று. For the Lord is here victorious and he is calling us to victory that we may be a victorious person in this world. அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் அப்படிப்பட்டதான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார். If you want to lead a victorious life, you got to be in Christ Jesus. நீங்கள் ஒருவேளை வெற்றியுள்ள வாழ்வை இந்த பூமியிலே வாழ விரும்பினால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. Cross just doesn't talk about agony. The cross was the starting point for victory for Jesus Christ. இந்த கல்வாரி சிலுவை என்பது ஒரு பெரிய வேதனையை மாத்திரம் பேசவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தொடங்கப்பட்ட வெற்றியையும் பேசுகிறது. For every criminal before the Lord Jesus Christ hung on that cross, it was the last point for them. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சிலுவையிலே ஏற்றப்பட்ட எல்லா குற்றவாளிகளுக்கும் அதுதான் கடைசி தருணம். Jesus was hanging there as one of the criminals because the sins of the world was upon him, but Jesus turned that
that story around because that cross was not the end of Jesus' life. Victorious Jesus came back from death and he gives us eternal life, and he is giving us eternal life to abide in him and live in him. கல்வாரி சிலுவையிலே குற்றவாளிகளோடு ஒருவராக நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி தருணம் அதுவாக இருக்கவில்லை. மூன்றாவது நாளிலே அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை நமக்கு அருளும்படிக்காக, நித்திய வாழ்வை நமக்கு அருளும்படிக்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார். Today he wants us to be victorious in our life. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் He doesn't விரும்புகிறார். want us to be slaves to the sins anymore. நாம் பாவத்திற்கு அடிமையாய் இனியும் இருக்கும்படி அவர் விரும்பவில்லை. He is calling us that we may crucify our selfish nature, our sin nature on the cross with Jesus Christ, and that we may live in Jesus' name that victorious life. நாம் நம்முடைய பாவ எண்ணங்களை, இச்சைகளை எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறைந்து விட்டு அவர் மூலமாய் அவரோடு கூட ஒரு வெற்றியுள்ள வாழ்வை வாழும்படிக்கு தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். Apostle Paul says, if I glory, I will glory in the cross of the Lord Jesus Christ where my Savior died for me. எனக்கு ஒரு பெருமை இருக்கும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையிலே தான் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Says, yet not I, Christ dwelleth in me. It's not me who lives anymore. It is Christ Jesus who lives in me and through me. தொடர்ந்து அதே பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார். He says, I'm crucifying myself so that Christ will be exhibited through my life. நான் என்னை அறையப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையின் மூலமா இயேசு கிறிஸ்து மகிமைப்படட்டும். For the life that we live now is not just a life that we have it. It is a life that Jesus has given it to us by dying on the cross of Calvary, which is eternal life. Therefore, we got to be a witness for this Jesus Christ taking this story of the cross to the world. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்வு நமக்கு நாமே பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்ததான ஒரு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷத்தை உலகெங்கும் போய் பறைசாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Apostle Paul, he says, for I preach Christ and him crucified. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். Today we have a message to take to this world. It is the cross of Jesus Christ, the gospel of the Lord Jesus Christ. It is the salvation of the Lord Jesus Christ, and we got to take this message and be a witness for the Lord Jesus Christ. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்கிறதற்கு ஒரு பெரிய செய்தி உண்டு. அது கல்வாரி சிலுவை. அது அந்த சிலுவையிலே உண்டான இரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமே அந்த செய்தி. We have a story to tell to the world that you don't have to live the way that you're living. We have a savior, and this Jesus is the savior of mankind. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே மக்களுக்கு போய் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் வாழ்கிற இதே நிலையிலே வாழ வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வு இருக்கிறது என்பது. Today we got to take a stand to take this gospel to the people. இன்றைக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். We have a reason to live, church. சபையே, நாம் இன்றைக்கு வாழ்கிறதற்கு ஒரு காரணம் God has உண்டு. spared your life that you may be a witness for the Lord Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காய் சாட்சியுள்ளவர்களாய் இந்த பூமியிலே இருங்கள். This Jesus who volunteered and gave himself, we got to volunteer and give the gospel to the people. இயேசு கிறிஸ்து தாமாகவே முன் வந்து தம்மை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தம்மை ஒப்பு கொடுத்ததைப் போல நாமாக முன் வந்து இந்த உலகத்தின் மக்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க This morning, வேண்டும். as we are going to leave this place, let's make a decision. I will be a witness of this cross on which Jesus died, that this gospel of the Lord Jesus Christ shall be preached through me also, so that Jesus will be glorified. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு முன்பதாக ஒரு தீர்மானத்தோடு செல்லுங்கள். எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்காய் நான் ஒரு சாட்சியாய் எழும்பி நிற்பேன். Make a decision this morning that you will be a witness for the Lord Jesus இன்றைக்கு Christ. காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் சாட்சியாய் இருப்பேன்ங்கறதான ஒரு தீர்மானத்தை That you எடுங்கள். will tell the story of this cross to someone that will give healing to that person. இந்த கல்வாரி சிலுவையின் சம்பவத்தை நீங்கள் யாராவது ஒருவருக்கு சொல்லும் பொழுது அந்த சம்பவம் அவர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். To the dying person, the story of Jesus' cross can give healing and can even give him eternal life. மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபரிடத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை இந்த சுவிசேஷம் தரும். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் அருளும். To someone who's going through pain and agony, this Jesus' gospel will give them peace and resurrection power that they may inherit the kingdom
kingdom of God. வழியின் ஊடாக பலவிதமான வேதனைகளின் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷம் ஒரு உயிர் மீட்சி அவர்களுக்கு To உண்டாக்கும். someone who is in sorrow, this gospel will give them peace and consolation. வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் சமாதானத்தையும் மறுசீரமைப்பையும் கொண்டு வரும். To someone who is mourning and crying, this gospel will give them healing and assurance because there is hope in the gospel of the Lord Jesus Christ. அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் ஒரு நல்ல நம்பிக்கையை கொண்டு To வரும். someone who has backslid, this gospel says there is a hope in Christ Jesus. There is another chance that will be given to you. Come unto Jesus, all ye are weary and heavy laden, for God will give you rest. ஒருவேளை பின்வாங்கி போனவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை இந்த சுவிசேஷம் தருகிறது. வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர்களையும் This அழைக்கிறவராயிருக்கிறார். Jesus is waiting to give you hope and rest. இந்த இயேசு உங்களுக்கு நம்பிக்கையும் இளைப்பாறுதலையும் தரும்படி And we காத்திருக்கிறார். have this hope in our life. இந்த நம்பிக்கையை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றவர்களாயிருக்கிறோம். Just don't keep it for yourself. இதை உங்களுக்காக மாத்திரம் வைத்துக் கொள்ளாதிருங்கள். Open it up to the world that is around you. உங்களை சுற்றி இருக்கிற உலகத்திற்கு இந்த நம்பிக்கையை திறந்து கொடுங்கள். For Jesus is the way, the truth and the life. இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். And through this cross we can inherit the kingdom of Christ. இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க It's at முடியும். the cross we can find rest. சிலுவையிலே தான் நம்முடைய இளைப்பாறுதலை நாம் கண்டடைய It's at the முடியும். cross we can find hope. இந்த சிலுவையிலே தான் நம் நம்பிக்கையை It's at கண்டடைய the முடியும். cross we can have our healing. இந்த சிலுவையிலே தான் நம்முடைய சுகம் It's at the இருக்கிறது. cross our salvation is. நம்முடைய ரட்சிப்பு இந்த சிலுவையில் இருக்கிறது. It's at the cross the regeneration is. நம்முடைய பின்வரும் சந்ததிகள் எல்லாம் இயேசு It's கிறிஸ்து at இந்த the சிலுவையில் cross our இருக்கிறது. justification is. நம்முடைய நீதி இந்த சிலுவையில் இருக்கிறது. It's at the cross our righteousness is. நம்முடைய நீதி இந்த சிலுவையில் இருக்கிறது. It's at the cross our hope is built. நம்முடைய நம்பிக்கை இந்த சிலுவையின் மீது That we கட்டப்பட்டிருக்கிறது. may grow from faith to faith because of this Jesus. இந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசத்தின் மேல் விசுவாசம், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நமக்கு Therefore, let's உண்டாயிருக்கிறது. make a decision. I will take this message of the cross to the people. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் இந்த சுவிசேஷத்தை, இந்த சிலுவை நற்செய்தியை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல Woe போகிறேன். unto me if I do not preach the gospel. இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. For it is the power of God to salvation. ரட்சிப்படையும்படிக்கு இதுவே தேவ பலனாயிருக்கிறது. So we got to take this gospel to the people because it is the power of God that people can be saved. நாம் இந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்ல போகிறோம். காரணம் இந்த சுவிசேஷத்திலே தான் மக்களை ரட்சிக்கத்தக்க தேவ வல்லமை இருக்கிறது. As we prepare ourselves for this communion, நாம் ராபோஜனத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற as we வேளையிலே, prepare ourselves for this communion of the Lord, இந்த ஐக்கிய பந்திக்கு, தேவனுடைய ஐக்கிய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இந்த நேரத்திலே let's make a commitment. Lord, I will take this message to the இன்றைக்கு ஒரு world. அர்ப்பணிப்பை நாம் செய்வோம். கர்த்தாவே, நான் உம்முடைய சுவிசேஷத்தை Jesus said, எடுத்துச் do this செல்வேன். in remembrance of me till I come. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Until I come. நான் வருமளவும். That means we got to remember Jesus Christ. அப்படி என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு We கூற got to remember வந்திருக்கிறோம். His message. நாம் அவருடைய செய்தியை நினைவு கூறும்படி And His message வந்திருக்கிறோம். is go ye into all the world and preach the gospel. அவருடைய செய்தி உலகெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கியுங்கள் என்பதே. Every head's bowed. எல்லா தலைகளும் தாழ்ந்திருக்கட்டும். Every eyes closed. எல்லா கண்களும் மூடட்டும். Just take a moment. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். As we read this morning, இந்த காலவேளையில் நாம் வாசித்தோம். Jesus says, if I pray to my Father, He can send 12 legions of angels to come and help me. நாம் இன்றைக்கு காலவேளையிலே தியானித்தோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12க்கும் அதிகமான லேகியோன்களை அவர் எனக்கு உதவும்படி அனுப்புவார். Which means 72,000 over angels He will send it. அப்படி என்று சொன்னால் 72,000க்கும் அதிகமான தேவதூதர்கள். But that's not the purpose. ஆனால் அது தேவனுடைய நோக்கம் அல்ல. I've come that I may give my life. நான் வந்தது என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படிக்காக என்று சொல்கிறார். And He says, I'm volunteering to give my life. என்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு நானே முன் வந்திருக்கிறேன். And He says, you be my witness. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடைய சாட்சியாயிரு. Let's just take a moment to examine our hearts this morning. இந்த காலவேளையிலே நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். That if there's any wicked ways, let's ask the Lord to cleanse our life.
ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்தால் கர்த்தாவே என்னை கழுவும். It was after the communion service. இந்த கர்த்தருடைய பந்திக்கு பின்பதாக, It was after the communion service 2000 years back, after the communion service in the upper room. மேல் வீட்டு அறையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த அந்த ஐக்கிய பந்திக்கு பிற்பாடு Peter takes his sword to cut the ears of that enemy, of that soldier. அந்த போர் சேவகனுடைய காதுகளை பேதுரு வெட்டினான். The first communion, Peter couldn't get the message. முதல் பந்தியிலே பேதுரு அந்த செய்தியை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. Jesus had to teach him once again. இயேசு கிறிஸ்து திரும்ப ஒரு விஷயம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருந்தது. Some of us, even after having communion, we don't get the message. நம்மிலே சிலரும் கூட இந்த பந்தியிலே பங்கு பெற்ற பின்பும் இந்த செய்தியை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறோம். Right after communion, we go out and do a carnal mind. பந்தியிலே பங்கு பெற்று வெளியே சென்று நாம் திரும்பவும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We immediately pick up the sword. We immediately pick up the sword. நாம் உடனே அந்த பட்டயத்தை எடுத்துக் கொள்கிறோம். We immediately judge others. நாம் துரிதமாக மற்றவர்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம். That's where Jesus says you got to wait. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ சற்று பொறுமையா இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். You have not understood the purpose of the communion. இந்த ஐக்கிய பந்தியினுடைய நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. This morning we want to understand the purpose of this communion. இந்த காலவேளையிலே நாம் இந்த ஐக்கிய பந்தியினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். That when we go out, we want to go changed person. நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது முற்றிலும் மாறுபட்டவர்களாய் செல்ல வேண்டும். I don't want to go the same. நான் இதே நிலையிலே செல்ல விரும்பவில்லை. There was no change in Peter after the communion. அந்த முதல் பந்திக்கு பின்பதாக பேதுருவுக்குள்ள ஒரு மாற்றம் நேரிடவில்லை. Because he didn't understand. காரணம் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. But today the Holy Spirit has been given to us. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். That we don't have to go like Peter. நாம் பேதுருவை போல திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. But we can understand. நாம் புரிந்து கொள்ள முடியும். And say thank you Lord. நன்றி கர்த்தாவே என்று சொல்ல முடியும். I will crucify my old nature. கர்த்தாவே, என்னுடைய பழைய சுபாவத்தை நான் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன். I will crucify my old nature. என்னுடைய பழைய சுபாவத்தை நான் சிலுவையில் அறைகிறேன். That Christ will be glorified in me. கிறிஸ்து என்னிலே மகிமைப்படட்டும். Are you willing to crucify your old nature? உங்களுடைய பழைய சுபாவத்தை சிலுவையில் அறையப்பட ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? That's what this communion is. இந்த கர்த்தருடைய பந்தி அதை குறித்ததே. Take a moment that we may meditate on this communion. இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம். முள்முடி சூடி இயேசுவை நோக்கி பார் என் மனமே. முள்முடி சூடி இயேசுவை நோக்கி பார் என் மனமே. அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கங்கள் நிலையானது. அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கங்கள் நிலையானது. முள்முடி சூடிய இயேசுவை நோக்கி பார் என் மனமே. முள்முடி சூடிய இயேசுவை நோக்கி பார் என் மனமே. உனக்காகவே அவர் அழிக்கப்பட்டார், உனக்காகவே அவன் ஒருக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அழிக்கப்பட்டார், உனக்காகவே அவன் ஒருக்கப்பட்டார். உன்னையே மீட்க இப்போ
அவதரித்தார். உன்னையே மீட்க இப்பூமியில் மனிதனாய் அவதரித்தார். அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கங்கள் நிலையானது. அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கங்கள் நிலையானது. முள்முடி சூடிய இயேசுவை நோக்கி பார் என் மனமே. முள்முடி சூடிய இயேசுவை நோக்கி பார் என் மனமே. பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், உன் சாபங்களை அவர் சுமந்து கொண்டார். பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், உன் சாபங்களை அவர் சுமந்து கொண்டார். உன்னை மீட்டு ரட்சிக்கவே தன்னையே பலியாக்கினார். உன்னையே மீட்டு ரட்சிக்கவே தன்னையே பலியாக்கினார். அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கங்கள் நிலையானது. அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கங்கள் நிலையானது. முள்முடி சூடிய இயேசுவை நோக்கி பார் என் மனமே. முள்முடி சூடிய இயேசுவை நோக்கி பார் என் மனமே. The night Jesus was betrayed, he took the bread and he blessed it. He broke it and gave it to his disciples, saying, "This is my body that's been broken for you." அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். The same manner he took the cup and he blessed it and he said, "This is my blood that's been shed for the remission of your sins. Take it and drink it." அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். This morning, as we partake in this communion, let's ask the Lord for a pure heart, that we may remember Jesus and have him in our heart, that we may have eternal life. இந்த காலவேளையிலே நாம் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற இந்த நேரத்திலே, கர்த்தாவே எங்களுக்கு சுத்தமுள்ள ஒரு மனசாட்சியை தாரும் என்று நாம் கேட்போம். Father, I commit this communion into your hands, Lord. பிதாவே, இந்த கர்த்தருடைய பந்தியை உம்முடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். I pray for the ones who are serving this communion. கர்த்தாவே, இதை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். Pray that you will cleanse their hearts, that their hands will be clean to serve this communion. கர்த்தாவே, அவருடைய இருதயங்களையும் கரங்களையும் கர்த்தர் நீர் சுத்தப்படுத்துவீராக. That healing will flow into the body of your children. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுகம் கரை புரண்டு ஓடட்டும். Let there be healing in the body of Christ. கர்த்தாவே, கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உண்டான சுகம். We thank you, Lord, for coming from heaven and dying on the cross, and now seated at the right hand of the Father, ever interceding for us. கர்த்தாவே, பரத்தை விட்டு இறங்கி வந்து எங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவுடைய வலது பார்சத்தில் விட்டிருந்து எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி And செலுத்துகிறோம். thank you for your promise to be with us. கர்த்தாவே, எங்களோடு கூடவே இருக்கும்படி நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காய் And we ஸ்தோத்திரம். remember your promise even at this communion. கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த கர்த்தருடைய பந்திய நேரத்திலும் உம்முடைய வாக்குகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.